பழக்கம் இல்லாத பட்டு வேட்டி இடுப்பிலிருந்து அடிக்கடி நழுவி கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, விக்னேஷின் மனசும் எதிலும் நிலை கொள்ளாது அவனை அலைக்கழித்தது. உள்ளே வரவிருக்கும் அழகு பெட்டகம் என்ன செய்யும்? முகத்தில் விதைக்கப்பட்ட செம்மையுடன் பட்டுச்சேலை சரசரக்க வருவாளா? மரபுகளால் விலங்கிடப்பட்ட பெண் போல் பால் சொம்பினை என்னிடம் தந்து காலில் விழுந்து பின் நான் குடித்த பால் எச்சத்தினை தானும் பருகுவாளோ? கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. எதிர்பார்ப்போடு திரும்பிய விக்னேஷ் சற்று தடுமாறிதான் போனான். தயக்கத்தை வெகுவாய் நடையில் காட்டி அடியெடுத்து வரும் அழகினை வைத்த விழி மாறாமல் பார்த்தான். பால் சொம்பினை மாயாவிடம் வாங்கி டேபிளில் வைத்தான். அவள் கைகளை பற்றி இழுத்து கட்டிலில் அமர வைத்தான். ஸ்பரிச சுகம் இருவரின் கைகளுக்குள்ளும் ஊடுருவியது. என்னை பிடிச்சிருக்கா மாயா? விழிகளை உயர்த்தி சிரித்தாள். சொல்லு, டு யூ லைக் மீ? இந்த இதெல்லாம் வேண்டாம், வார்த்தையால் சொல்லு, பிடிச்சிருக்கா? அவன் குரலில் உள்ள மென்மை அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. உங்க பேரு, உங்க ஹேர் ஸ்டைல், அப்புறம் உங்க கண்ணு, உங்க கலரு, உங்ககிட்ட இருக்க எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமேனா உங்க நல்ல மனசு. மனசா? அது எப்படி உனக்கு தெரியும்? டாடி சொல்லிருக்காரு, நிறைய சொல்லிருக்காரு. மாயா, நீ என் முதலாளி பொண்ணு. செல்வ சீமாட்டியான உன்னால என்னோட குடும்பம் நடத்த முடியுமா? மாயா சோழிகளை குலுக்கி போட்டது போல் கிளுக்கென்று சிரித்தாள். டாடி மம்மி கல்யாணம் பண்றப்ப தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிற வேலையாம். அவரால முடிஞ்சதுன்னா எங்க கம்பெனியே உங்க நிர்வாகத்துல வச்சிருக்கிற மேனேஜர் நீங்க. உங்களால முடியாதா? நான் பக்கத்துல இருக்கிற போது. விக்னேஷ் சிலிர்ப்பாய் அவள் கரம் பற்றினான். அது சரி, என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்ககிட்ட இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு இனம் பார்க்க தெரியல. சொல்ல போனால் உங்க நகத்துல தூசு இருந்தா கூட அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது உன் காலில் இருக்கே. அவன் சொன்னதும் தான் தாமதம். சந்தோஷம் தாழாமல் வேகமாய் அவன் மார்பில் கோழி குஞ்சியாய் ஒட்டி கொண்டாள். கிறக்கத்தில் அவள் முகத்தை நிமிர்த்தி உதடு தேடி முத்தமிட துவங்கினான் விக்னேஷ். படக்கென கதவு திறக்கும் சப்தம் கேட்டு அதிர்ச்சியோடு இமை திறந்தான். பால் சொம்போடு மாயா உள்ளே தள்ளப்பட்டு வெளியே கதவு தாளிடப்படும் சத்தமும் கேட்டது. ச, இவ்வளவு நேரம் கண்டது கனவா? டன் கணக்கில் விக்னேஷின் முகத்தில் அசடு வழிந்தது. முதல் இரவில் தூங்கி கனவு கண்டவன் இந்த உலகத்தில் தானாகத்தான் இருக்கும் என்று வெட்கமும் வந்தது. கனவே இப்படி இனிக்கிறதே, நினைவு எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்போடு நிமிர்ந்து உட்கார்ந்தான். பாவம், கற்பனைக்கும் கனவுக்கும் மட்டுமே சுகம் அதிகம். நிஜம் எப்போதும் இனிக்காது, சுகம் கொடுக்காது. பால் சொம்பை டேபிள் மேல் வைத்துவிட்டு அவனுக்கு அருகேயும் விலகியும் இல்லாமல் உட்கார்ந்தாள். பால் கையில் தருவாள், காலில் விழுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு சின்ன ஏமாற்றம். இந்த காலத்தில் இதெல்லாம் எதிர்பார்ப்பதே முட்டாள்தனம் என்று தனக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டான். மாயா நிமிர்ந்து அவனை நேருக்கு நேராக பார்த்தாள். அவனின் கருவிழியில் தன் உருவம் தெரிவதை பார்க்க தவறவில்லை. தன்னை பார்க்கும் அந்த திராட்சை விழிகளை மென்மையாக முத்தமிடட்டா என்று ஹார்மோன்கள் அவனை முடுக்கின. மாயா அழைத்தான். என்ன என்பது போல் பார்த்தாள். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எதுவும் பேசாமல் பார்த்தாள். சொல்லுமா, என்ன பிடிச்சிருக்கா? மீண்டும் கேட்டான். இஸ் டூ லேட் என்றாள். ஏன்? தாலி கட்டிட்டா தைரியமா இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னா என்ன சொல்ற? புரியலையா? பிடிக்கலன்னு சொல்லிட்டா எந்திரிச்சு போன்னு சொல்வீங்களா, இல்ல நீங்க வெளியே போயிடுவீங்களா? சில நிமிடம் ஒன்றும் புரியாமல் பார்த்தான். என்னம்மா சொல்ற? இந்த கேள்விக்கு அவசியம் என்ன? ஏன்? தாலி கட்டும் வரை யாருக்கும் கேட்கணும்னு தோணாதது தனி அறையில் உங்களுக்கு கேட்கணும்னு தோணிச்சே, அந்த வகையில் ரொம்ப தேங்க்ஸ். மாயா, நீ சொல்றத பார்த்தா உனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ லவ் யூ மாயா. ஐ லைக் யூ வெரி மச். உங்க வீட்டிற்கு 2-3 முறை வந்திருக்கிறேன். ஜஸ்ட் நீ என்ன கிராஸ் பண்ணி போறத பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணுனது இல்ல. ஆனா எந்த நிமிஷம் உங்க அப்பா எனக்கு தான் நீன்னு சொன்னாரோ அந்த நிமிஷம் முதல் ஐ ஆம் கிரேசி அபவுட் யூ. கனவிலே குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதழில் லேசாக ஏளன புன்னகை ஒன்றை விரிய விட்டாள் மாயா. அவள் கையை தன் ஆள்காட்டி விரலால் வருடினான். சட்டென கைகளை இழுத்து கொண்டாள். மாயா, ஐ ஆம் சோ டயர்ட். அதனால் என்ன, படுத்துக்கோ. நான் டிஸ்டர்ப் பண்ணல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? இதென்ன கேள்வி? ஒருத்தர் புரிஞ்சுக்க வேணாமா? சிரித்தாள். இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து பேசினால் புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக ஒரு நாள் தேவையில்லை, ஒரு சில நிமிஷங்களே போதும். கலக்கலவன சிரித்தாள் மாயா. ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் உட்கார்ந்து பேசினாலும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்கத்தான் செய்றோம். குறிப்பாக புருஷனுங்க.
இல்ல மாயா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ப்ளீஸ் வேண்டாம். மாயா, நீ பேசுறத பார்த்தா ஏதோ விபரீதமா எனக்கு பிசையுது. இனிமே சரி படுத்துக்க சொன்னவன் படுக்கையில் இருந்து எழுந்து அருகில் இருந்த சோபாவில் போய் அமர்ந்து கொண்டான். தேங்க்ஸ் சொன்னவள் அப்படியே தலையணையின் தன் தலையில் வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி நீட்டி விட்டாள். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓர் போர்வையை கழுத்து வரை போர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அமைதியாக கொஞ்ச நேரம் அவளையே உற்று பார்த்தான். தூங்கும்போது தூங்குபவர்களை உற்று பார்க்க கூடாது, ஆயுசு கம்மியாகும் என்று அம்மா எப்போதோ சின்ன வயதில் கூறியது நினைவுக்கு வர பட்டன கண்களை மூடி திறந்தான். விக்னேஷ் அழைத்தாள். இவன் புறம் திரும்பாமலேயே. என்னம்மா? ஆர்வமாக கேட்டான். லைட் எரிஞ்சா எனக்கு தூக்கம் வராது. எதுவும் பேசாமல் எழுந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் ஷோபாவிலேயே தன்னை சரித்து கொண்டான். மாயாவின் அப்பாவின் சொல்லை தட்ட முடியாமல் தாலி கட்ட சம்மதித்தது தவறோ, ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோமோ? தடுமாற தொடங்கினான். பணத்துக்கு ஆசைப்படவில்லையே, அமைதியான அன்பான வாழ்க்கைக்கு தானே எதிர்பார்த்தேன், ஆசைப்பட்டேன். திருமணத்திற்கு முன்பே மாயாவை பார்த்து பேசியிருக்க வேண்டுமோ? ஒரு பெண்ணின் கனவுகள் கலைய விருப்பமில்லாத ஜீவனுக்காகவா தாலி கட்டியிருக்கிறோம்? மனம் சஞ்சலம் கொள்ள நெற்றியில் வேர்வை பூக்க தொடங்கியது. இதயத்தை பார்த்து ஈட்டியை பாய்ச்சியது போல் மூச்சு தடுமாற ஆரம்பித்தான். கம்பெனியே ஆகாயத்தை முட்டும் அளவு ஏதோ ஒரு விசித்திர உருவம் வந்து நின்றது போல் இமைகளை முடிந்தளவு விரித்து விக்னேஷை பார்த்தது. புத்தம் புது மாப்பிள்ளை. நேற்று காலைதான் மனம் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தவன். அதே வேகத்தில் அலுவலகம் வந்து நின்றது ஆச்சரியத்தை விட அதிர்ச்சியை தான் கொடுத்தது. அழகில்லாத பெண்ணை திருமணம் செய்தவன் கூட அவள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான். அப்படி ஒரு காந்த சக்தி மனைவி என்ற உறவுக்கு உண்டு. உலக வழக்கம் இப்படி இருக்க, முதலாளி பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன், தங்கச் சிலையை தனதாக்கி கொண்டவன் இப்படி வந்து நிற்கின்றானே. ஆச்சரியக்குறி நேராய் நிமிர்ந்து நின்றது. கே விக்னேஷ், மேனேஜர் என்று பொறிக்கப்பட்ட கதவில் கை வைத்து தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். கையோடு ஒட்டி கொண்டு வந்த சூட்கேஸை மேஜை மேல் வைத்துவிட்டு தன் இரு கைகளாலும் முகத்தை அழுத்தி துடைத்துக் கொண்டு அறையை சுற்றி நோட்டம் விட்டான். பழைய மேனேஜர் அறையாக இல்லாமல் எல்லாம் புத்தம் புதிதாய் மாற்றப்பட்டு சில லட்சங்களும் அதன் அலங்காரத்திற்காக செலவிடப்பட்டு இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தவன் நீண்ட பெருமூச்சு ஒன்றை தனதாக்கி கொண்டு டையை தளர்த்திவிட்டு சேரில் அமர்ந்தான். கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருந்த ஏசியின் ரிங்காரமும் ரம் பர்ஃபியூம் வாசமும் அறை முழுவதும் நிறைய துவங்கியது. அவன் அனுமதி இல்லாமலேயே அவன் டேபிள் மேல் புகைப்படத்தில் அழகாய் மாயா சிரித்து கொண்டிருந்தாள். புத்தம் புதிதாய் பளபளத்த அந்த கருப்பு நிற மாருதி 1000 மெயின் ரோட்டில் சீராய் வழுக்கிக் கொண்டு இருந்தது. வெகு நிதானமாய் ஸ்டியரிங்கை சுழட்டி கொண்டு இருந்தான் விக்னேஷ். சினிங்கி கொண்டிருந்த ஆடியோ கேசட்டை இடது கையாலேயே மாற்றி போட்டான். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அந்த வரி பாடல் ஏனோ அவனை சஞ்சலப்படுத்த பட்டன டேப்பை நிறுத்தினான். மாயாவை எப்படி புரிந்து கொள்வது? அவள் மனதில் என்ன இருக்கிறது? எப்படி தெரிந்து கொள்வது? தனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா? ஒரு வயதான மனிதரின் ஆஸ்தியை காப்பாற்ற போய் என் சந்தோஷத்தை தொலைத்து விட்டேனே என்று ஏகப்பட்ட எண்ணங்கள். சென்னை பணக்காரர்களின் வாயில் விழுந்து கடுத்து துப்பப்படும் பெயர் விக்னேஷ். பணத்திற்காக திருமணம் செய்து கொண்டான், அதிர்ஷ்டசாலி. இன்னும் என்னென்னவோ வதந்தி. அத்தனையும் பொய் என்று தனக்கும் அவன் மாமனாருக்கும் மட்டும்தானே தெரியும். இப்போது வாழ்க்கை மட்டுமல்ல, கனிந்து கொண்டே அவன் உதட்டில் உட்கார்ந்திருந்த சிகரெட்டும் உதட்டை சுரீர் என்று பதம் பார்த்தது. பிரேக்கில் வேகமாக காலை வைத்தவன் சாலை ஓரமாக நிறுத்தினான். உதட்டில் சிகரெட் அமர்ந்திருந்த இடத்தில் கொஞ்சம் சாம்பல் தூளும் கருப்பாய் பொட்டாய் சுட்ட இடம் கன்னி போயும் இருந்தது. கார் கண்ணாடியிலேயே உதட்டை பார்த்து துடைத்து கொண்டான். நாக்கால் எச்சில் தடவி பார்த்து எரிந்தது இதழ். தண்ணீர் பாட்டில் எடுத்து உதட்டை நனைத்தபடி வயிற்றையும் கொஞ்சம் நிரப்பிக் கொண்டான். கண்களில் மாற்றப்பட்டிருந்த கண்ணாடியை கலட்டி சீட்டிலேயே போட்டான். தலையை கோதிக்கொள்ள கண்ணாடி முன்பு முகத்தை காட்டிய போது கருவிழி நீர் கசிய மினுமினுத்து கொண்டிருந்தது. இது சிகரெட் கசைவால் வந்த ஊற்றா, இல்லை கல்யாணத்தால் வந்த கலக்கமா? புரியவில்லை. குழப்பம் என்று வந்துவிட்டால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது.
முடிவதும் இல்லை. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா என்று கண்ணதாசன் அனுபவத்திதான் எழுதியிருந்தார். எத்தனை முறை சார்ஜ் ஏற்றி தைரியப்படுத்தினாலும் சின்ன விஷயத்தில் கூட பட்டன உடைந்து சிதறி போகின்றது. திரும்ப ஒன்று சேர்க்க படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. கல்யாண வாழ்க்கை பற்றி கண்ட கனவுகள் எல்லாம் இவனை பைத்தியக்காரனை பார்ப்பது போல் பார்த்தது. அத்தனை நினைவுகளையும் தூசு தட்டுவது போல் தட்டிவிட்டு சாலையில் கவனம் செலுத்தினான். தாஜ் கோரமண்டலுக்குள் நுழையும் போது, கார் விட்டு இறங்கும் போதும், உள்ளே நுழையும் போது கூட தன் இரத்த நாளங்கள் வெடித்து சிதறும் அளவு அதிர்ச்சியை காண நேரிடும் என்று அறியாமல் உற்சாகமாய் உள்ளே நுழைந்தான். டே விக்னேஷ்! வேகமாய் சத்தத்தோடு தோள் மேல் ஒரு கை விழுந்தது. யாராக இருக்கும்? அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உணர்வோடு திரும்பி பார்த்தான். முகேஷ், பள்ளி கல்லூரி தோழன். கடந்த 4 வருடமாக தொடர்பில்லை. திடீரென்று 5 ஸ்டார் ஹோட்டலில் தோளை தட்டி கொண்டு நிற்கின்றான். ஏய் முகேஷ், வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ்! சந்தோஷத்தில் விக்னேஷ் கூச்சலிட்டான். டேய் மெதுவட, எப்படி இருக்க என்று சத்தமாக கேட்டு விக்னேஷின் வயிற்றில் வேகமாக குத்தினான். நீ எங்க இங்க, நீ எங்க இங்க? ஆளாளுக்கு மாறி மாறி கேட்டு கொண்டனர். ஓகே ஓகே, சாவகாசமாக பேசலாம் வா என்றபடி விக்னேஷை பேச விடாமல் இடுப்பில் கையை கோர்த்து கொண்டு ஓரமாயிருந்த ஒரு டேபிள் கண்ணில் சரியாய் பட அதை நோக்கி போனான். உட்காருடா, சேரை காட்டினான். சந்தோஷத்தில் பேச முடியாமல் நண்பனுக்கு நேராய் அமர்ந்து கொண்டான். மேலிருந்து கீழாக நண்பனை ஏற இறங்க பார்த்தான். 4 வருடங்களுக்கு முன்பிருந்த முகேஷ் நன்றாக மாறியிருந்தான். வகிடெடுத்து சீவி கொண்டிருந்தவன் முடிகள் குத்துக்காலிட லேட்டஸ்ட் ஃபேஷனுக்கு மாறியிருந்தான். கோடாய் மீசை லென்ஸ் வச்சு பார்ப்பது போல் இருக்கும். இப்போது அடர்த்தியாய் வெட்டப்பட்டு இருந்தது. இன் பண்ண தெரியாதவன், கதிரை தவிர வேறு எதுவும் தனக்கு பிடிக்காது என்பவன். கோட்டு சூட்டு டை பிரமிப்பாய் இருந்தது. விக்னேஷ் செய்த அதே எண்ண ஓட்டத்தில் தன் முகேஷும் இருந்தான். 4 வருடத்திற்கு முன்பு பார்த்த விக்னேஷ் கொஞ்சம் பூசினார் போல் கலர் கூடியிருந்தான். கன்னம் எல்லாம் சதை பற்றாய் முழு என்று இருந்தது. எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன். பெங்களூர்ல ரவிக்குமார் ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். கை நிறைய சம்பளம். கம்பெனி எம்டியோட பர்சனல் விஷயங்களை நான் தான் டீல் பண்றேன். அதனால இன்னும் சலுகைகள் ஜாஸ்தி. இப்ப கூட அவரோட தான் வந்தேன். எங்க உன்னோட பாஸ்? சுற்றுமுற்றும் பார்த்து கண்ணடித்தான். ஆள் ஒரு மாதிரி, எந்த நேரமும் ஃபிகரை மடிக்கிறதுலேயே நேரம் போயிடும். இப்ப கூட ஒரு பொண்ணுக்காக தான் மெட்ராஸ் ட்ரிப். இப்போ எங்க? இந்த ஹோட்டல்ல தானா? அங்கே அந்த டேபிளை பார். கை நீட்டி சுட்டி காட்டினான். சந்தன கலர் சுடிதாரில் ஒரு பெண் முதுகை காட்டி இருக்க, அந்த பெண்ணிற்கு எதிரே சினிமா ஸ்டார் போல் கலக்கலாய் அசத்தும் நிறத்தோடு ஒரு இளைஞன் அமர்ந்து இருந்தான். ஆள் பந்தாவாக இருக்கார். ஒரு ஃபிகர் என்ன, ஆள் சைட்ல பார்த்தாலே 100 ஃபிகர் மடியும். அதை விடு, பெரிய எடுத்து விஷயம். நீ எப்படிடா இருக்க? அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. போன வருஷம்தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணினேன். மாப்பிள்ளை காலேஜ் வாத்தியார். நீ? சாமி, வேண்டாம்ப்பா, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். பண்ணிக்கிற ஐடியாவும் இப்போதைக்கு இல்ல. ஆமாம், உன்னை பற்றி நீ எதுவும் சொல்லல. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? கல்யாணம் என்ற பெயரில் பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டியா? சிரித்தான். என்னடா சிரிக்கிற? அம்மா அப்பா இன்னும் கிராமத்துல தான் இருக்காங்களா? இன்னும் உன்னோட கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கலையா? முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாய், ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர்னு போய் சேர்ந்துட்டாங்க. சாரிடா, ரியலி சாரி. நண்பனின் கைகளை பிடித்து அழுத்தி கொண்டான். இட்ஸ் ஓகேடா, எல்லோரும் ஒரு நாளைக்கு போக வேண்டியவங்க தானே. விக்னேஷ் இதயத்தை கீறி பார்த்த பெற்றோரின் நினைவுகளை மறைக்க செயற்கையாய் சிரித்தும் வைத்தான். கல்யாணம்? சந்தேகமாய் முகேஷின் குரல் ஒலித்தது. பேஷாய், பிரம்மாண்டமாய், நேத்துதான் ஆச்சு. டே மெதுவட, இன்னும் போய் பேசுறத விடலையாடா? இல்லடா, நிஜம்தான். அப்படிங்களா? நேத்து கல்யாணமாம், இன்னைக்கு தனியா ஹோட்டலா? எவனாவது காதுல பூசணிக்காய் வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. டே நில்லுடா, பொய்ய கனவுல கூட பேசுறதில்ல. திரும்ப பொய்யா? நீதான் மூட்டை மூட்டையா புழுகுவியடா. அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான். சீரியஸாக பொய்யை நான் நினைச்சு கூட பாக்குறது இல்லடா. டேய், இதுக்கு நீ ஏன் சீரியஸ் ஆகுற? நிஜமா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆம். கண்களை மூடி திறந்தான். அப்போது முகேஷ் ஆர்டர் பண்ணிய ஐட்டங்கள் எல்லாம் பேரர் கொண்டு வந்து டேபிள் மேல் பரப்பினான். பேரர் நகர்ந்ததும், நேத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்க என்னடா பண்ற? டொமேட்டோ சூப்பை உறிஞ்சியவன் விழுங்கிவிட்டு பிரஸ் மீட் என்றான். மடையா, வேற யாராவது அரேஞ்ச் பண்ணிட்டு நீ பொண்டாட்டியோட ஜாலியா எங்கேயாவது டூர் போகலாம்ல?
ஏண்டா நீ ஒர்க் பண்ற கம்பெனில கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு கூடவா லீவ் தரமாட்டாங்க? ஏன் தரமாட்டாங்க? பின்ன என்ன, கம்பெனியே என்னோடது. நானே முக்கியமான பிரஸ் மீட்டையும் கான்ஃபரன்ஸையும் மிஸ் பண்ணலாமா? வாயில் வைத்த டிஃபனை விழுங்காமல் அதிர்ச்சியாக பார்த்தான். ஏண்டா இப்படி மிரள மிரள பாக்குற? உண்மையாகத்தான், ராகவன் சாரோட பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நிஜமாகவா? நம்ப முடியாமல் கேட்டான். கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணட்டா? வேண்டாம், ஆல்வேஸ் ஐ ஃபேத் யூ. இன்னும் ½ an hourல நான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போகணும், அதுக்குள்ள பேசி முடி. டே மச்சான், உடம்பு முழுக்க உனக்கு மச்சம்டா, ஜாக் பாட்ரா, இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்ட. சரி அதை விடு, இந்தா இது என் விசிட்டிங் கார்டு, ஆபீஸ்ல வந்து பாரு. ஏன் வீட்டுக்கு இன்வைட் பண்ண மாட்டியா? வித் பிளஷர். சிஸ்டர் எப்போ பார்க்கலாம்? வீட்டுக்கு வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சிஸ்டர் எப்படி? வெரி நைஸ் கேர்ள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மச்சான். உன்னோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் ஆண்டவன் கொடுத்த பரிசுடா இந்த வாழ்க்கை. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. விக்னேஷ் எழுந்தான். பார்த்தியா, மறந்துட்டு போற? உன்னோட கார்டு கொடுத்தியே, என்னோடத வாங்கிக்க மறந்துட்ட என்றபடி கையில் இருந்த ஸ்பூனை பிளேட் மேலே வைத்து விட்டு பர்சில் இருந்த தன் கார்டை எடுத்து கொடுத்தான். சாரி, என் கார்டை வாங்கி படித்துக் கொண்டே, மெட்ராஸில் எத்தனை நாளைக்கு இருப்ப? தெரியாதுப்பா. ஏண்டா, எதுவும் பிளான் இல்லையா? அங்கே சந்தன கலர் சுடிதாரில் ஜொல்லு விட்டு கொண்டு இருக்கிறாரே, அவரிடம்தான் கேட்க வேண்டும். அவர் கிளம்பினால் பின்னாலேயே நான் போக வேண்டியதுதான். சரி, கேட்டு சொல்லு, போன் பண்ணு. ஆம், 2-3 நாட்கள் தங்கும்படியாக இருந்தால் ஹோட்டல்ல தங்க வேண்டாம், வீட்டுக்கு வா. அது முடியாதுப்பா, அவரை விட்டு நகர முடியாது. ஏண்டா, அவரையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வாயேன், கெஸ்டா தங்கட்டுமே. முகம் சுளிக்கிற மாதிரி வீடு இருக்காது. டேய் டேய், நான் அப்படியா சொன்னேன்? கோடீஸ்வரன் வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? டைம் என்ன? வாட்சை பார்த்த முகேஷ் 11:10 என்றான். மை காட், இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அவசரப்பட்டவனை இழுத்து பிடித்து, இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல, நான் சாப்பிட்டாச்சு, பில் பே பண்ணிட்டு வரேன், வெயிட் என்றான். முகேஷ் தடுக்க தடுக்க பில்லுக்கு விக்னேஷ் பே பண்ணினான். பேரன் நகர்ந்ததும், வா கௌதமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வேண்டாம், டைம் இல்ல, வாடா, 2 நிமிஷம் தான். விருப்பம் இல்லாமல் கௌதம் அமர்ந்திருந்த டேபிள் நோக்கி முகேஷுடன் நடந்தான். கௌதம் அந்த சந்தன கலர் சுடிதாருடன் மிகவும் சீரியஸாக விவாதம் பண்ணி கொண்டிருந்தான். முகேஷுக்கு இடைஞ்சல் பண்ண தயக்கமாக தான் இருந்தது. கட்டாயப்படுத்தி விக்னேஷை அழைத்து கொண்டு விட்டதால் வேறு வழி இல்லாமல் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றான். எஸ் என்றபடி நிமிர்ந்த கௌதம் முகேஷை பார்த்து விழியை உயர்த்த நினைத்து கூடவே விக்னேஷை பார்த்து சிநேகமாய் சிரிக்க முயற்சித்தான். அந்த சந்தன கலர் சுடிதார் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தலையை இறுக்கி பிடித்துக் கொண்டு முகத்தை கவிழ்த்திருந்தாள். இவர்களுக்குள் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்கிறது. ஒருவேளை இந்த பெண்ணை நம்ப வைத்து ஏமாற்ற பார்க்கிறானோ? பாவம், மனதுக்குள் வருத்தப்பட்டான். என்ன முகேஷ், எனி ப்ராப்ளம்? யார் இவர்? அடுக்கடுக்காய் கௌதம் கேள்விகளை அடுக்கினான். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சார், ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் விக்னேஷ், பிசினஸ் லைன் தான், இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, ஐ ஆம் கௌதம் என்றபடி கையை நீட்டினான். ஹாய் என்றபடி விக்னேஷும் கையை நீட்டினான். இதையெல்லாம் அந்த சந்தன கலர் சுடிதார் லட்சியம் செய்யாமல் தலையை குனிந்தபடியே இருந்தது. இங்கே எதுக்கு? பிசினஸ் விஷயமா யாராவது பார்க்க வந்தீங்களா? எஸ், பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸும் இருக்கு என்றவன், எக்ஸ்கியூஸ் மீ, நான் கிளம்புறேன் என்றான். ஜஸ்ட் அ மினிட் என்ற கௌதம் நாகரிகம் கருதி தலையை கவிழ்த்திருந்தவளின் கைகளை தட்டிவிட்டு, ஏய் சில்லியா பிஹேவ் பண்ணி மூட் அவுட் பண்ணிக்காத. இப்போ என்ன நடந்து போச்சு? விடு. முகேஷ் என்னோட PA, விக்னேஷ் முகேஷோட ஃப்ரெண்ட், விஷ் பண்ணடா என்று முகத்தை நிமிர்த்தினான். சாரி, ஹலோ என்று நிமிர்ந்தாள். விக்னேஷின் சுவாசம் நின்று போனது. சிவப்பணுவும் வெள்ள அணுவும் இயக்கம் மறந்து ஸ்தம்பித்தது. சினிமாவில் தான் அதிர்ச்சியான சூழ்நிலையில் கடல் கொந்தளிக்கும், பூகம்பம் வெடித்து சிதறும். அப்போதெல்லாம் உள்ளுக்குள் சிரித்தவன் உண்மையில் அந்த நிலைக்கு ஆளானான். மூளைக்குள் குண்டு வைத்தது தகர்த்தது போல் ஏதோ வெடித்தது. ரத்தம் சூடேறி கொதித்தது. மாயா மனது துடித்ததை நாக்கு சுழன்று சொல்ல மறுத்தது. நிமிர்ந்து பார்த்த மாயாவின் கண்களுக்குள்ளும் இடி இறங்கி மின்னல் மின்னிற்று. அனிச்சையாய் எழுந்து நின்றாள். அழுது முடித்த சுவடு கண்களில் உள்ள ஈரம் உணர்த்திற்று. உன்னை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இப்படி எவன் முன்னாடியோ கண் கலங்கி கொண்டு இருக்கிறாயே கண்ணே. நான் கையால் ஆகாதவனா? இல்லை, நீ கலங்கிய நிலாவா? மனம் என்னென்னவோ எண்ணி படப்படுத்தது. விஷ் பண்ண மாயா. See Mr. Youngman, she is Maya, my girlfriend. கௌதம் சொல்லும் போதே கழுத்தை பிடிக்கலாமா என்று விக்னேஷுக்கு கை நரம்புகள் புடைத்து முறுக்கேறியது. கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டான். உதட்டில் புன்னகையை ஒட்ட வைத்து ஹலோ சொல்ல எச்சிலை விழுங்கினான். ஹலோ. முகேஷ் சிரித்தபடி ஹலோ என்றான்.
விக்னேஷ் வெறுமையாய் பார்த்தான். ஹலோ. கௌதமின் வற்புறுத்தல் தாங்காமல் மாயா சொல்ல மௌனமாய் பார்த்தான். சரி, நீ கிளம்புடா என்றான் முகேஷ். டேய், என்னாச்சு? உனக்கு டைம் ஆகல? ஓ சாரி. தலையை கவிழ்த்து கொண்டான். அப்போ நாங்களும் கிளம்புறோம். see you meet again. மாயா தலையை கவிழ்த்து கொண்டு கௌதம் பின்னால் போவதை வெறிக்க வெறிக்க பார்த்தான் விக்னேஷ். நல்லவனாக வாழ இந்த உலகம் விடாது போல் இருக்கே. பற்கள் அரைப்பட்டன. மொட்டை மாடி. இரவு 12 மணிக்கு மேல் இருக்கும். நிலவு காய்ந்தது. விண்மீன் எல்லாம் சிரித்து கொண்டு இருந்தது. நிலவு வெளிச்சத்தில் மேக கூட்டம் சத்தம் இல்லாமல் நகர்ந்தது கூட தெரிந்தது. வெள்ளை புகையை அள்ளி கொட்டியது போல் குவியல் குவியலாய் குட்டி குட்டி மேகங்கள். மொட்டை மாடி முழுவதும் தொட்டி தொட்டியாய் ரோஜா செடி பூத்து குலுங்க அங்கிருந்த அத்தனை ரோஜா மொட்டுகளும் லேசாய் விரிசல் விட பூமணம் நாசியை மோதி மோதி சிதறியது. கோடை காலமாக இருந்தாலும் இரவு மேலும் பாதியாகி விட்டதால் காற்றில் குளிரும் சேர்ந்து கலந்து வந்து தழுவியது. இந்த சூழ்நிலை கவிஞன் ஒருவனுக்கு அமைந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு கொயர் பேப்பர் முழுவதும் கவிதையாய் நிரம்பி வழிந்திருக்கும். கான்பரன்ஸிலும் மீட்டிங்கிலும் பிணமாய்தான் அமர்ந்திருந்தான் விக்னேஷ். என்னதான் அவளுக்கு இவனை பிடிக்கவில்லை என்றாலும், இன்னும் ஒட்டாத உறவு என்றாலும், வேறு ஒருவன் பக்கத்தில் பார்த்ததும் தாங்கிக் கொள்ள முடியாமல் சப்பாத்தி போடும் நேரத்தில் கோதுமை மாவு என்ன அவஸ்தைக்கு உள்ளாகுமோ அந்த அளவு இதயம் நொந்து நூலானது. இப்போது மொட்டை மாடியில் உட்கார்ந்து கொண்டு புலம்ப வேறு தொடங்கி இருக்கிறது. கௌதமிற்கும் மாயாவுக்கும் காதல் கீதல் இருக்குமோ? அப்படி இருப்பதால் தான் என்னை ஏற்க முடியாமல் தத்தளிக்கிறாளா? அப்படி லவ் பண்ணினா எதுக்கு என்னை கல்யாணம் நடத்த சம்மதிச்சிருக்கணும்? நான் இப்படி பைத்தியக்காரனாய் புலம்புவதற்காகவா? கௌதமிற்கு என்ன குறைச்சல்? கோடீஸ்வரன், அழகானவன், படித்தவன். கண்களை மூடிக்கொண்டு மாயாவை கொடுத்திருக்கலாமே. ஒருவேளை மாயா தன் காதலை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பாளோ? இருக்காது. மாயா தைரியமான பெண்ணாச்சே. ஒருவேளை முகேஷ் சொன்னது போல் கௌதம் பற்றி ராகவன் கேள்விப்பட்டு இருப்பாரோ? பலவாறு எண்ணியபடி தன்னை ஒரு சால்வைக்குள் இறுக்கிக் கொண்டு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு மொட்டை மாடியின் கட்டை சுவற்றில் உட்கார்ந்து இருந்தான் விக்னேஷ். நடுநிசி ஆகி கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. கண்கள் எரிய துவங்கியிருந்தது. முதல் நாள் இரவு சோபாவிலும் 2ஆம் நாள் மொட்டை மாடியின் கட்டை சுவற்றிலும் விடியும் என்று அவன் தலையில் எழுதப்பட்டிருந்தது போலும். விஷ் விஷ் என்று சுழன்று கொண்டு அடித்த காற்றை லட்சியம் செய்யவில்லை. நீயா நானா பார்ப்போம் என்பது போல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு உட்கார்ந்து இருந்தான். மெல்லிய காலடி ஓசை அருகே கேட்டது போல் பட்டதுமே சற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு உருவம் படியேறி கொண்டிருந்தது. யார்? நம்மை தேடியா? இல்லை, நம்மை போல் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து புலம்பவா? யாராக இருக்கும்? யோசித்தபடியே உட்கார்ந்திருந்தான். அருகில் வர வர பெண் என்று மனதிற்கு பட்டது. மேலும் 4-5 படி முன்னேற மாயா என்று தெரிந்தது. மாயா என்று அறிந்ததுமே உள்ளுக்குள் ஒரு தடக். அவன் அமர்ந்திருக்கும் கட்டை அருகே வந்து நின்றாள். நைட்டிக்குள் புகுந்து கொண்ட வானத்து நிலவாய் தெரிந்தாள். நீங்க ரூமுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி தோணியது. காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று படுக்கவும் தோணல. வீடு முழுக்க தேடி பார்த்தேன். கடைசியாக இங்க வந்தேன். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தெளிவாக பேசினாள் மாயா. வீடு முழுக்க என்னை தேடி அலைந்தாயா? எதற்கு? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். உங்களோட பேசணும். வெல்கம் என்றான். ஃபர்ஸ்ட் ஐ சே டு சாரி என்றாள். நிலவு வெளிச்சத்தில் அவள் முகத்தை பார்த்தான். நெற்றியில் பொட்டும் இல்லை, கண்களில் மை இல்லை, உதட்டில் லிப்ஸ்டிக் இல்லை. இதெல்லாம் இல்லாமலே நான் அழகா இருப்பேன் என்று அவள் முகம் சொல்லாமல் சொல்லியது. காதோரம் மினுமினுத்த பூனை முடி குளிர் தாங்காமல் விரைத்து நின்றதை விக்னேஷ் கவனித்தான். எனக்கு குளிர் பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உங்க வீட்டு சூழ்நிலை இதையெல்லாம் உன்னை அடிப்பட வைத்திருக்காது என்று நினைக்கிறேன். ரூம்ல போய் பேசலாமா? அனுமதி எதிர்பார்த்து கேட்டான். ஆம் என்று தலையாட்டி கொண்டு இவன் பின்னால் வருகின்றானா என்று பார்க்க கூட தோன்றாமல் கீழே இறங்கி கொண்டிருந்தாள். போர்த்தி இருந்த சால்வையை உதறிவிட்டு திரும்ப போர்த்தி கொண்டான். அறைக்குள் அவர்கள் நுழையும் போது மணி 1:10 என்று காட்டியது கடிகாரம். உள்ளே நுழைந்ததுமே சுற்றியிருந்த சால்வையை உதறி சோபாவில் போட்டுவிட்டு சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டான். கட்டில் மேல் போய் அமர்ந்திருந்தவள் இவன் சோபாவில் அமர்ந்ததை பார்த்து இறங்கி சோபாவில் அவனுக்கு 4 அடி இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டாள். என் மேல உங்களுக்கு கோபம் வரலையா? ஆச்சரியமாக கேட்டாள். வரல, சாதாரணமாய் சொன்னான். என்ன அரையணும்னு தோணலையா? தோணல. என்னை பார்த்தா எரிச்சலா வரலையா? வரல. என்னிடமா உன்னுடைய திமிர் அடக்கி காட்டுறேன்னு ஆத்திரம் வரலையா? இல்லையே.
என்ன ஒண்ணும் பண்ண முடியலேங்கிற இயலாமை. எங்க அப்பா மேல ஆசிட் ஊத்தணும்னு மனசு துடிக்கல. இல்ல, தாலி கட்டி பொண்டாட்டி யாரோ ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறாளேன்னு ஆத்திரப்பட்டு கழுத்தை நெரிக்க கை பரபரக்கல. பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் அடுத்தவன் பக்கத்தில் பார்ப்பதை எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டான். ருத்ர தாண்டவமே ஆடிவிடுவான். அந்த மாதிரி எந்த உணர்ச்சியும் தோணல. இல்லையேம்மா. அட்லீஸ்ட் இப்படிப்பட்டவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வருத்தப்படலையா? படலையே. மனசுக்குள்ளையாவது அழன்னு தோணல. இல்ல. அப்ப எதுக்கு மொட்டை மாடி வாசம்? எந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு இந்த மாயா நம்மை திருமணம் செய்து கொண்டாள் என்று சிந்தித்து பார்க்க அதை கேட்டதுமே விழுக்கென நிமிர்ந்தாள். அவனின் அந்த பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை என்று அப்பட்டமாக அவள் கண்கள் காட்டி கொடுத்தன. சோபாவின் ஓரத்துக்குள் நகர்ந்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என்கிட்ட என்ன பேசணும்னு தேடி அலைஞ்ச? என்னோட சுதந்திரம் மற்றவர்களை பாதிக்க கூடாதுன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு விருப்பம் இல்ல. நேற்றுக்கு முதல் நாள் கூட டாடி கிட்ட போராடி பார்த்து தோத்து போயிட்டேன். கல்யாணத்தை பற்றி எல்லோருக்கும் கனவுகளும் கற்பனைகளும் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாத்திலையும் வெற்றி எதிர்பார்த்தது போல் அமையாது. ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிவிட்டால் தாங்கிக்கிறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். சரியா சொல்லணும்னா அரேஞ்ச்டு மேரேஜில் எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை. நமக்கு பிடித்த தகுதிகளை உடைய ஒரு நபரை தேடியாவது வாழ்க்கையில் சந்திக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிந்து பழகி மனசு விட்டு பேசி விருப்ப வெறுப்பு தெரிந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழணும். வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னால வாழ முடியாது. விரும்பணும், நான் மனசார விரும்பணும். கௌதமை லவ் பண்றியா? ஆமாம், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமே. சொன்னேன், போராட்டம் பண்ணி பார்த்தேன், உண்ணாவிரதம் கூட இருந்து பார்த்தேன், முடியல. சென்டிமெண்டா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டார். அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்தவர் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி பேச முடியாமல் செயல்பட முடியாமல் செய்துவிட்டார். அம்மாவின் குறையே தெரியாமல் வளர்த்தவர் உனக்கு ஒரு தப்பான ஜோடியை தேர்ந்தெடுப்பார். வேதனையாக சிரித்தாள். எனக்கு பார்த்து பார்த்து எல்லாமே அவர் செய்திருக்கலாம். டிரெஸ் விஷயத்தில், படிப்பு விஷயத்தில் தவறு நடந்திருந்தால் திருத்திக்கலாம், வேறு மாத்திக்கலாம். ஆனா இது லைஃப், மாத்திக்க முடியாது. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாக என் மனசு, ஆசை, எதிர்பார்ப்பு, ஏக்கம் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. முதலாளியோட பொண்ணு, பணக்காரி, அழகானவ, அது மட்டும்தான் தெரியும். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படிதானே? பரவாயில்ல, சொல்லுங்க. என்னோட பணத்துக்காக தானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. நிஜத்தை சொல்லுங்க. ஏன்னா இனிப்பான பொய்யை விட கசப்பான உண்மை எனக்கு பிடிக்கும். எனக்கு பண ஆசை இல்ல அப்படின்னு சொன்னால் அது பொய். இருக்கு, பணம் பெருசு இல்ல, பாசம்தான் பெருசு. பேசுறவன் அத்தனை பேரும் நாயா அலைகிறவன்னு அர்த்தம். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க காரணம் நிறைய உண்டு. உன்னோட தகப்பனார் என் மேல வைத்திருந்த நம்பிக்கை, உன்னுடைய அழகு, கம்பெனியை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் என்ற கடமை உணர்வு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்களும் எங்க அப்பாவோட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து சமைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட நானும் அதே நிலைதான். நாம சந்தோஷமாவா இருக்கோம்? இல்லையே. ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு வேதனையோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேதனைப்படல என்றான். அலட்சியமாக அவனை பார்த்தாள். சார பற்றி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நீ ஃபைட் பண்ணிருந்தா கௌதமையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவர் ஆயுளை நாட்களா எண்ணிக்கொண்டிருப்பவர். டாக்டர் அங்கிள் சொன்னது எல்லாம் எக்காரணம் கொண்டும் மாட்டேன்னு மட்டும் சொல்லி அவர் ஆயுள குறைச்சிடாத என்றதுதான். என்ன சொல்ற? பதறினான். எஸ், நாளைக்கு காலையில கூட அவர் நல்லபடியா எழுந்திருப்பாரா என்பது கடவுளுக்கு மட்டும் தெரிந்த உண்மை. மை காட், இது எதுவுமே என்னிடம் அவர் சொல்லலையே. சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். விக்னேஷுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாய் விழுந்தது போல் இருந்தது. மாயா தன்னோடு பேசி கொண்டு இருக்கின்றாள் என்ற சின்ன சிலிர்ப்பு உள்ளுக்குள் இருந்தது. அதுவும் இப்போது மிஸ்ஸிங். இன்னைக்கு காலையில வர உங்களை தாஜ்ல பார்க்கிற வர உங்க மேல எந்த விதமான அபிப்பிராயம் இல்ல. ஆனா அங்க நீங்க நடந்துகிட்ட முறை, டீசென்டான அணுகுமுறை, வெளிப்படுத்தாத பக்குவம், இதையெல்லாம் என்னை ஒரு வினாடி அப்படியே தூக்கி கடாய்ச்சிடுச்சு. உங்ககிட்ட மனம் திறந்து வெளிப்படையாக பேசலாம்னு தோணுச்சு. மனசை விட்டு சொல்லணும்னா உங்க இடத்துல நான் இருந்தா ஓங்கி அரைஞ்சிருப்பேன்.
கௌதமை தவிர வேறு யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க இயலாது. எங்கப்பா நாளை எண்ணிக்கொண்டிருப்பவர். அவர் உயிரோடு இருக்கும் வரை நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வார்த்தையில தானே தவிர வாழ்க்கை இல்ல கூறிவிட்டு அவனை பார்த்தாள். அவனும் மௌனமாக மேலே என்பது போல பார்த்தான். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நெருப்புனா நாக்கு சுட்டுடவா போகுது. டாடி நம்ம விட்டு போனதுக்கு பின்னால எனக்கு நீங்க டைவர்ஸ் கொடுத்துடணும். கௌதமோட நான் வாழணும். துணிச்சல் அதிகம் என்றான். யாருக்கு? உனக்கு தான். டைவர்ஸ் கொடுடா, நான் வேற ஒருத்தனோட வாழணும்னு சொல்ற தைரியம் எந்த பொண்ணுக்கும் வராது. எக்ஸ்பெக்ட் யூ. எனிவே தாலி கட்டிட்டானே என்று மனசை மறைச்சு கட்டாயத்துக்காக பொய்யான வாழ்க்கை வாழ விரும்பாமல் வெளிப்படையாக நான் இப்படிதான் இதைதான் செய்ய போறேன்னு சொல்ற பாரு. ஐ லைக் இட். என்ன மனிதன் இவன்? கோபதாபங்களை துறக்க முனிவனா? சாதுவா? இந்த விஷயத்தை கூற நானே சங்கடப்பட்டேன். இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எப்படி இவரால் எடுத்துக்கொள்ள முடிகிறது? ஒருவேளை நடிப்பா இருக்குமோ? அப்படிதான் இருக்கும். சொத்துக்களை சுருட்ட அமைதியா இருக்கிறானோ? மனம் தன் கற்பனை குதிரையை பறக்க விட்டது. என்ன மாயா யோசனை? இவன் மனிதன் தானா? அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஆத்திரம் வரல? அட்லீஸ்ட் சீ போடின்னு கூட சொல்ல தோணலையா? இல்ல. ஏன்? பிகாஸ் ஐ லவ் யூ. கண்ணுக்கு தெரியாதவங்க கூட சந்தோஷப்படணும், சங்கடப்படக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது நான் நேசிக்கிற ஒரு பெண்ணை என்னால திட்டவோ பதிலுக்கு மனசை கஷ்டப்படுத்தவோ முடியாது. நீ கேட்டத சந்தர்ப்பம் சாதகமா இருக்கும்போது கொடுக்கிறேன். இப்போ நேரமாகுது, படுத்துக்க. குட் நைட் என்றான். நீங்க தயக்கமாக கேட்டாள். படுக்கணும். பெட்டிலேயே படுக்கலாமே. அவளை பார்த்து கோணலாய் உதட்டை அசைத்து சிரித்தவன், நோ தேங்க்ஸ். என்னோட மாமனார் வீட்டு சோபாவே பெட் போல் தான் இருக்கிறது என்றபடி சுவிட்சை ஆஃப் பண்ணினான். சுவிட்சை மட்டும்தான் அவனால் ஆஃப் பண்ண முடிந்தது. மனசு மட்டும் ஏனோ மாயாவையே சுற்றி சுற்றி வந்தது. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று பிடிவாதமாய் அவள் கூறியும் ஏனோ உள்ளம் அவளையே நினைத்து உருகியது. 2 நாட்கள் உருண்டது. அவசரமாக கம்பெனிக்கு கிளம்பி கொண்டிருந்தான் விக்னேஷ். விக்னேஷ்! மாயா அவசரமாக அழைத்தாள். என்னம்மா என்றபடி டையை சரி செய்து கொண்டிருந்தான். என்னோட செல்ஃப் கிரெடிட் கார்டு. ஓ சாரி, உங்க அப்பா நேற்றே சொன்னார். என்னோட ஆபீஸ் டேபிள் தான் இருக்கிறது. ஆபீஸ் பாயிடம் கொடுத்து அனுப்பட்டா? வேண்டாம், நான் அந்த வழியாதான் வருவேன். வந்து வாங்கிக் கொள்கிறேன். ஓகே, உன் இஷ்டம். ஷூவை சரி செய்து கொண்டு நடக்காமல் வெளியே ஓடினான். விக்னேஷின் அலுவலக அறை. விக்னேஷுக்கு எதிரே முகேஷ் அமர்ந்திருந்தான். அவன் கைகளில் டேபிள் மேல் வைக்கப்பட்டிருந்த மாயாவின் புகைப்படம். இதுதான் உன் மனைவியா? என்று தலையாட்டினான். நினைச்சேண்டா, ஒரு பணக்காரன் ஏழையை மாப்பிள்ளை ஆக்கிக்கிறான்னா பொண்ணு சரியானதா இருக்காது. அதுவும் கௌதமோட கேர்ள் ஃப்ரெண்ட். நிச்சயம் உன் மாயா நல்ல பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை. எச்சில் பழமடா என்று முகேஷ் முடிக்கும் முன்பே யூ ராஸ்கல் என்று கத்திக்கொண்டே முகேஷின் சட்டை காலரை பிடித்து இழுத்தான். விக்னேஷ் சட்டையை பிடித்த வேகம், இறுக்கம் முகேஷ் மூச்சு திணறவே வைத்திருந்தது. டே விட்ரா, சட்டைய விட்ரா என்றபடி விக்னேஷின் கைகளை எடுக்க முயற்சித்து கடைசியில் பிடுங்கி எறிந்தான். என்னடா ஆச்சு? உனக்கு என்ன பைத்தியமா? கத்தினான் முகேஷ். ஷிட்! தலையை பிடித்து கொண்டு தொப்பன ஸ்டேரில் சாய்ந்தவன் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பின் எழுந்து முகேஷ் அருகில் வந்து அவன் சட்டையில் காலரில் இருந்த சுருக்கங்களை தன் கையால் நீவி விட்டான். சாரிடா, வெரி சாரி. என்னிடம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா மாயாவை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. விக்னேஷ், நீயா கோபப்படுற? அதுவும் என்னிடமா? என்னடா ஆச்சு? நீ போய் பணத்துக்காக இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படிங்கிற வேதனையில சொன்னேன்டா. நோ நோ, யூ ஆர் ராங். பணம், பிளடி பணம். அதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல. அவளை எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நோ யூஸ். ஒரு தப்பான முடிச்சை கடவுள் உன் வாழ்க்கையில போட்டுட்டாரு. கௌதம் கண்ணில் பட்ட எந்த பொண்ணும் தப்பிச்சதா சரித்திரம் இல்ல. அதுவும் கல்யாணமான மறுநாள் இப்படிப்பட்ட ஒருத்தனோட ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கான. ஷீ இஸ் அப்நார்மல் கேரக்டர், யூ நோ. நோ நோ முகேஷ், மாயா நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு. கௌதமை அவ காதலிச்சிருக்கிறா, இன்னமும் காதலிக்கிறா. கட்டாயத்தினால என்ன கல்யாணம் பண்ணிருக்கா. கௌதம் கூட வந்து பேசியிருக்கான்னா அவனை லவ் பண்றா. மனசுல இருக்கிற துக்கத்தை கொட்ட அவனை தானே தேடி வரணும். காதல்ங்கிறது என்ன? ஆத்மார்த்தமான நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில் அவனை வர சொல்லி புலம்பி இருக்கா. மத்தபடி கௌதமம் மற்ற பொண்ணுக்கு கிட்ட ஆட்டின வாழ்த்தனம் மாயா கிட்ட நிச்சயம் நடக்காது. கௌதமோட குணம் பத்தி என்னிடமே சொல்றியா? ஒரு 5 நிமிடம் அவனை பார்த்திருப்பியா? அதுக்குள்ளே அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? நத்திங். மாயா மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. இங்கே பாருடா,
திரும்பவும் என் கழுத்தை நீ பிடித்தாலும் சரி, உன் முதலாளி, அதுதான் உன் மாமனார், உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஒரு தப்பான பெண்ணை உன் தலையில கெட்டிட்டாரு. ஷல் யூ ப்ளீஸ் ஷட் அப்? மாயா அப்படிப்பட்டவளும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரியே வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் ஒரு விளம்பரம் அவர் கொடுத்திருந்தால் பாதி மெட்ராஸ் அவங்க வீட்டுக்கு முன்னால கியூல மாறி இருக்கும். அப்படி இருக்கும் போது பணமோ அந்தஸ்தோ அவங்களுக்கு ஈடாக எதுவும் என்கிட்ட இல்லாத போது என்னை ஏன் மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு இருக்கணும்? பூர்வம் உயர்த்தினான். டேய், இந்த கேள்விய கல்யாணத்துக்கு முன்பே உன்னே நீ கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. பட் லேட்டா என்கிட்ட கேக்குற, அதனால என்ன? நானே சொல்றேன். அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கு. என்னடா அது? எனக்கு தெரியாம என்கிட்ட இருக்கிற தகுதி? இழிச்ச வாயன் என்றான் சற்று கோபத்தோடு. செல்லையும் கிரெடிட் கார்டையும் எடுத்துக்கொள்ள வந்த மாயா தன் பெயர் உள்ளே அடிப்பட்டதை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் கதவை திறந்தபடியே மாயா ஒன்று விடாமல் கேட்டாள். வந்த விஷயம் அத்தனையும் தண்ணீர் போட்ட கோலம் போல் என்னவென்றே தெரியாத அளவுக்கு மறந்து போனது. சத்தமில்லாமல் தள்ளி இருந்த இடைவெளியை சாத்திவிட்டு சிறிது நேரம் அப்படியே நின்றாள். கௌதம் பற்றி இருவரும் பேசியதை அவள் நம்ப போவதில்லை. இருந்தாலும் தன்னை பற்றி விக்னேஷ் சொன்னது தான் பிரமிப்பாக இருந்தது. யோசனையோடு வெளியே வந்து தன் காரை உசுப்பியவரை யோசிப்பாகவே, ஆனால் மிக சரியாக செய்தாள். கிட்டத்தட்ட சண்டை போடுபவர்கள் போல் பேசிவிட்டு வெளியே வந்த முகேஷ் கொஞ்சம் நிதானித்து கம்பெனி ஸ்டாஃப் ஒருவரிடம் எம்டி ராகவன் அறை எங்கே இருக்கிறது என்று விசாரித்துவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அவரை பார்க்க முடியாது என்று கூறியும் கேளாமல் விடாப்பிடியாக எம்டி அறையின் கதவை தட்டினான். முதல் தட்டிற்கு உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அடுத்த முறை கொஞ்சம் பலமாக தட்டினான். எஸ் கமின் குரல் வெளியே வந்து விழுந்தது. கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். இவனை பார்த்ததும் ராகவன் நெற்றியில் கோடுகளும் புருவங்களுக்கு இடையில் முடிச்சும் விழுந்தது. அவர் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பே இவன் முந்திக் கொண்டான். ஐ ஆம் முகேஷ், விக்னேஷ் ஃப்ரெண்ட் என்றான். ஓ ப்ளீஸ் சீட்டட். சந்தோஷத்தோடு முன்னே இருந்த இருக்கையை காட்டினார். தேங்க்யூ சார். அமர்ந்தான். உங்களை இதற்கு முன்பு பார்த்ததில்லையே. ஆமாம் சார். மேரேஜுக்கு கூட நீங்க வரலையோ? ஆமாம் சார். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏதாவது உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். நீங்க விக்னேஷுக்கு பண்ணியதே போதும். அவன் குரலில் சற்று வித்தியாசமாய் இருப்பதை அவரால் உணர முடிந்தது. ஏன் சார், ஒருத்தருக்கு எந்த உறவும் இல்லைன்னா, கேட்க ஆள் இல்லைன்னா அவனோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் நமக்கு சாதமாய் பயன்படுத்துகிறதா? என்னப்பா சொல்ற? அவருக்கு குழப்பம் அதிகரித்தது. நீங்க விக்னேஷுக்கு பண்ணின துரோகத்தை தான் சொல்றேன். எதுவும் பேச தோன்றாமல் விக்கித்து பார்த்தார். ஏன் சார், உங்களோட பணத்திற்கும் செல்வாக்குக்கும் எத்தனையோ பேர், அதான் பணக்கார வர்க்கத்தில் பெண்ணோட தகுதியை பற்றி யோசிக்காமல் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எக்கச்சக்கமா இருப்பாங்களே. அவங்கள ஒருத்தர் கூடவா உங்களுக்கு கிடைக்கலை? என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுதானே பேசுற? ஆத்திரப்பட்டார். நல்லாவே தான் தெரியும், தெரிஞ்சேதான் பேசுறேன். ஆண்டவனை விட உங்களை அதிகம் நம்புகிறான். அந்த நம்பிக்கைக்கு நீங்க பண்ணின துரோகம் பச்சை துரோகம். கோடிக்கணக்கான சொத்துக்கு அவனை நீங்க வாரிசாக்கி இருக்கலாம். ஆனால் ஒரு 3ஆம் தர பெண்ணை அவன் தலையில் கட்டிட்டீங்களே. யூ பிளடி. வேகமாய் நாட்காலியை விட்டு எழுந்தார். ஆத்திரப்படாதீங்க சார். உங்களுக்கு உங்க பணமும் பொண்ணும் பெருசா இருக்கலாம். ஆனால் எனக்கு என் நண்பனோட வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை தான் பெருசு. ராகவனின் பற்கள் அரைப்பட்டன. உங்க பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கும் போது எதுக்காக சார் அந்த பொண்ணை இவன் தலையில கட்டினீங்க? உங்க பொண்ணும் ஒரு பணக்காரனை தானே காதலிச்சிருக்கிறா, பின்ன என்ன? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளையிடம் சொல்லியிருப்பானா? கௌதம் என்ற ஒருவனை தான் காதலிப்பதாக மாயா பிடிவாதமாய் நின்றது, போராடியது எல்லாம் நினைவுக்கு வந்தது. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டார். இங்க பாரு தம்பி, என் பொண்ணு காதலிச்சு இருக்கலாம். அது இந்த காலத்துல மிகவும் சகஜமான ஒன்று. ஆனால் அவளோட வாழ்க்கையை நான் சரிபார்த்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு உண்டு. இருக்கலாம் சார். அதுக்காக என் பொண்ணு வேற ஒருத்தனை காதலிச்சவள் அதானப்பா உன்னோட குற்றச்சாட்டு? இல்ல சார், நான் அதை தப்புன்னு சொல்லல. காதலிக்கிறதும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் இன்னைக்கு சர்வ சாதாரணம். பிறகு என்ன? கட்டிக்கிட்ட பின்னால புருஷனுக்கு உண்மையானவளா இருக்கணும், நடந்துக்கணும், இல்லையா? எஸ், டெஃபினிட்டா. பட் உங்க பொண்ணு அப்படி இல்ல. என்ன சொல்ற? கேட்கும் போதே நெஞ்சுக்குள் நெறிஞ்சு குத்தியது. உங்க பொண்ணு காதலிச்ச கௌதம் என்னோட பாஸ். பொண்ணுங்க விஷயத்துல வடிகட்டின அயோக்கியன். கல்யாணத்துக்கு முன்னால அவங்களோட உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானதுன்னு தெரியாது. ஆனா மேரேஜ் ஆன அடுத்த நாள் காலையிலேயே அவனோட ஹோட்டல்ல பேசிக்கிட்டு இருந்தா. என்ன அர்த்தம்?
மன்னிக்க சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் நல்ல பொண்ணுங்க செய்யற வேலை. நேற்று காலையில் தாஜ்ல விக்னேஷ பார்த்தேன். என் பாஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க 4-5 டேபிள் தள்ளி தன் கேர்ள் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரிடம் கூட்டி போனேன். அங்கே இருந்த பொண்ணு யாரும் இல்ல, உங்க பொண்ணு. விக்னேஷோட மனைவி. கட்டின புருஷன் முன்னாடி வேற ஒருத்தனை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது நல்ல பொண்ணுக்கு அடையாளம்னு நினைக்கிறீங்களா? ஒரு நெருஞ்சி குத்திய உள்ளத்தில் 10,000 நெருஞ்சிகள் குத்தின. இந்த மடையனும் தன்னை யாருன்னு காட்டிக்காம வந்துட்டான். எனக்கு அப்போ எல்லாம் தெரியாது அந்த மாயாதான் இந்த மாயான்னு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அவன் டேபிள்ல இருந்த போட்டோவை பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒருத்தனோட தன் மனைவிய பார்த்த போது அவன் மனசுக்குள்ள எந்த அளவு புளியிருப்பான்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. வலியின் வேதனை பன்மடங்கு அதிகரிக்க தொடங்க பொறுத்து கொண்டே வலது கையால் பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டே இடது கையால் தன் நெஞ்சு பகுதியை நீவி விட்டு கொண்டார். அந்த பைத்தியக்காரன் இப்பவும் உங்களை தெய்வமாத்தான் மதிக்கிறான். உங்க பொண்ணு நடந்துகிட்ட முறைக்கு எப்படி நியாயம் கற்பிக்கலாம்னு யோசிக்கிறான். கண்ணீர் பெருக துவங்கியது. இங்கே பாருங்க சார், ஒருத்தருக்கு நல்லது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா கெடுதல் பண்ணாம இருக்கிறது ரொம்ப புண்ணியம். நம்ம சுதந்திரமே நம்ம கை நீட்டுற தூரம் வரைக்கும் தான் சார். அதுவே பக்கத்துல வேற யாராவது இருந்து அவர் முகத்துல நம்ம கைப்பட்டால் முதுகு வீங்கும். ஆக உங்க மேல ஒருத்தன் வச்சிருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி அவன் வாழ்க்கை உள்ளேயே கையை நீட்டிட்டீங்களே சார். பிரஷர் கிடுகிடுவன ஏறி மூச்சு தடுமாற தொடங்கியது. முடிஞ்சா உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார். கற்புங்கிற ஒண்ணு உங்க பொண்ணுக்கு இருந்தா இனிமேல் அதை காத்துக்கணும்னா கௌதம் மேல பட்ட காற்று கூட அவங்க மேல படக்கூடாது. பேசுங்க சார் என்றான். விக்னேஷ், கவலைப்படாதீங்க சார். அவன் இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணுமோ அந்த அளவு முன்ஜாக்கிரதையா இருப்பான். ஏன்னா நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறது அவனோட லட்சியம். இப்படிப்பட்டவனுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாத உங்க பொண்ணை கொடுத்துட்டீங்களே சார். நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனிடம் காட்டிக்கொள்ள வேண்டாம், வருத்தப்படுவான் என்றபடி எழுந்தவன் வாரேன் சார் என்ற போதுதான் கவனித்தான். ஏசியை மீறி ராகவன் முகத்தில் வேர்வை மழை பெய்திருந்தது. கைகளில் நடுக்கம், விழிகள் ஜீவன் இழந்திருந்தது. இடது கை நெஞ்சை பிடித்து கொண்டிருந்தது. எனி ப்ராப்ளம் சார் என்றான் லேசான அதிர்ச்சியோடு. நோ நோ, ஒண்ணுமில்லப்பா. நீயும் இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டாம். அவர் குரலில் இருந்த தடுமாற்றம், தயக்கம் முகேஷுக்கு சங்கடத்தை கொடுத்தது. அவர் நல்லவர் தானோ, வார்த்தைகளை யோசித்து பேசியிருக்கலாமோ? காலம் கடந்து யோசித்தான். தம்பி, உங்க பேரு? முகேஷ் என்றான். முகேஷ், என்ன மன்னிச்சிருக்குப்பா. புழு பூச்சி செடிய அரைச்சிடக்கூடாதுன்னு மருந்தடிக்கிறது வழக்கம். சில நேரம் அடிக்கிற மருந்துனாலேயே செடி வாடி போயிடுறதும் செத்து போயிடுறதும் உண்டு. உங்க ஃப்ரெண்டு நிலை கூட அது மாதிரிதான். உங்க ஃப்ரெண்டு சந்தோஷத்தை விட என் மாப்பிள்ளை சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நானே இதற்கு ஒரு நல்ல வழி பண்றேன் சார். உங்க மனசை புண்படுத்தி இருந்தால். இல்லப்பா, உன் நிலையில் நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பேன். உள்ளம் வேதனைப்பட்டதை காட்டிக்கொள்ளாமல் வார்த்தைகளை விழுங்கி விழுங்கி பேசினார். வாரேன் சார் என்று தலையாட்டினார். அவன் அறையை விட்டு வெளியேறதும் இன்னும் வலி அதிகரித்ததும் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பி ஒன்றை இதயத்திற்குள் விட்டுவிட்டு யாரோ சொருகியது போல் இருந்தது. சத்தம் வெளியே கேட்கும் அளவுக்கு மூச்சு திணறத் தொடங்கியது. தட்டு தடுமாறி வக்கீலின் நம்பரை நினைவுக்கு கொண்டு வந்து பட்டனை அழுத்தி தன் நிலையை விளக்க முடியாமல் விலக்கி வர சொன்னார். லாயர் மனோஜ்குமார் அவரின் அறைக்குள் வந்தபோது பாதி உயிர் காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. டாக்டருக்கு போன் பண்ணி வரவழைக்க மனோஜ் முயற்சிக்கும் போது தடுத்தார். மனோஜ் கேட்காமல் டாக்டருக்கு போன் செய்துவிட்டுதான் அவர் அருகில் வந்தார். அலுவலகத்தில் உள்ளவர்கள் அழைக்க மனோஜ் எத்தனித்த போது வேண்டாம் ப்ளீஸ் மனோஜ் என்றார். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் நினைத்த அனைத்தும் உயிலாக மாறிக்கொண்டிருந்தது. இனிமே எல்லாமே நீதான்பா, பார்த்துக்கணும். கண்டிப்பாக ராகவன் அதிகமாக மூச்சு திணறினார். ராகவனை தாங்கி பிடித்து கொண்டார். மனோஜ், நீதான் மாயாவை, ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. இப்போ டாக்டர் வந்துருவாரு. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுறேன் என்றபடி மெதுவாக ராகவனை சோபாவில் படுக்க வைத்துவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லி போன் செய்துவிட்டு மனோஜ் சோபாவுக்கு அருகில் வந்த போது எழ முடியாத நீண்ட நித்திரைக்கு போயிருந்தார் ராகவன். அவர் நாசியில் கை வைத்து பார்த்தவர் நெஞ்சில் காது வைத்து கேட்டு சட்ட புத்தகம் சுமந்த கையில் நாடி பிடித்து பார்த்தார். துடிப்பு அடங்கி போயிருந்தது. ராகவனின் இறப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தாலும் விக்னேஷ் அதிர்ச்சியின் உச்சத்தில் ஆடி போயிருந்தான்.
அது பத்தாது என்று கம்பெனி எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து பியூன் வரை எந்த நேரத்தில் இவன் மாப்பிள்ளையாக அவர் வீட்டில் காலடி எடுத்து வைத்தானோ ஆளே இல்லாமல் பண்ணிட்டான் என்று காதுபடவே பேசினார்கள். கொஞ்சம் கூட கம்பெனி விஷயத்தில் தலையிட முடியாமல் கவனிக்க முடியாமல் தடுமாறினான். மாயா எந்த நிமிடமும் இந்த சம்பவத்தை எதிர்பார்த்திருந்தாலும் தந்தையின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் தவித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை பகுதி 2 கேட்கலாம். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.